Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. ஸோ இன்னைக்கான கொஸ்டின் மினிமைஸ் மேக்ஸிமம் ஆஃப் அரே. யூ ஆர் given zero indexed array nums comprising of n non-negative integers. In one operation, you must choose an integer I such that I is greater than or equal to 1 and less than n. Nums of I is greater than 0. Decrease nums of I by minus 1. Increase nums of I minus 1 by 1. Return the minimum possible value of maximum integer of nums after performing any number of operation. ஸோ பேசிக்கலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் நம்மளுக்கு ஒரு நம்ஸ் அரே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 3716 இருக்குது, ரைட்? 3716 இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணலாம். பேசிக்கலி ஒன் ஆப்ரேஷன் என்னென்னா, சப்போஸ் இது வந்து ஐன்னு எடுத்துக்கிட்டா, லெட்ஸ் சே திஸ் சின்டாக்ஸ் இஸ் ஐ, இதை வந்து நம்ம -1 பண்ணலாம். -1 பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்கே இது வந்து 6 ஆகிடும், ரைட்? அண்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ஸ் ஆஃப் I - 1, நம்ஸ் ஆஃப் I - 1 வந்து இதை வந்து நம்ம +1 பண்ணலாம். ஸோ +1 பண்ணால் என்ன ஆகும்? இது 4 ஆகிடும், ரைட்? ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் மாடிஃபை ஆன அரே வந்து 4616 வரும், ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டூ ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணலாம். அதாவது we can do as many times as possible. ஸோ பண்ணிவிட்டு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, we have to return the minimum possible value of maximum integer of a nums array after performing any number of operations. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ we have to return the minimum possible value of maximum integer of nums array. அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சூஸ் I = 1. அதாவது இண்டெக்ஸ் 1 எடுத்துக்கிட்டு, இண்டெக்ஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கு இனிஷியலாக, 7 வந்து -1 பண்ணியிருக்காங்க, ரைட்? -1 பண்ணியிருக்காங்க அண்ட் -1 பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் என்னது? இந்த 1க்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் என்னது? 0 வந்து +1 பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 3ங்கிறது 4 ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், 4 ஆகிடுச்சு, ரைட்? அதே மாதிரி செகண்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இண்டெக்ஸ் 3 சூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் 3 வந்து இண்டெக்ஸ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 6 இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து -1 பண்ணனால 5 ஆகிடுச்சு. அண்ட் தென் இண்டெக்ஸ் 3க்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் ஆனது இண்டெக்ஸ் 2. இண்டெக்ஸ் 2 வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மறுபடியும் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இண்டெக்ஸ் 1 சூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் 1 வந்து ப்ரீவியஸாக வந்து 6ன்னு இருக்குது, ரைட்? அது வந்து -1 பண்ணனால 5 ஆகிடுச்சு. அண்ட் தென் இண்டெக்ஸ் 1க்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் ஆனது 0 வந்து +1 ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 வந்து 5 ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரேல வந்து பார்த்தீங்கன்னா 5525 இருக்குது. 5525ல எது வந்து மேக்ஸிமம்? 5525ல எது வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட்? 5525, ரைட்? 5525ல எது வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட்? 5525ல 5 தான் நம்மளுக்கான மேக்ஸிமம் எலிமெண்ட், ரைட்? ஸோ அதனால 5 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் ஆக்சுவலி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, ரைட்? டிஸ்கிரிப்ஷன்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. பட் ஐ வில் ட்ரை டு மேக் இட்ஸ் கிளியர். ஸோ இப்போ நம்ம அப்ரோச் பண்ணலாம் டைரக்ட்லி, ரைட்? ஸோ இப்போது இட்ஸ் ஆக்சுவலி மேத்தமெட்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 3716 இருக்குது, ரைட்? 3716 இருக்குது ஃபர்ஸ்ட் இதில். ஸோ 3 + 7 + 1 + 6 என்ன வரும்? நம்மளுக்கு ஆன்சர் 17 வரும், ரைட்? 17 வரும். ஸோ 17 வரும், ரைட்? ஸோ நீங்கள் வந்து இன்ட்யூட்டிவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா 17/4, அதாவது ஆவரேஜ் எடுக்கிறேன். 17/4 என்ன வரும்? 17/4 இஸ் அரௌண்ட் ஜஸ்ட் அ செகண்ட். 17/4 வந்து பார்த்தீங்கன்னா 4.25 வருது. 4.25 வருது, ரைட்? 4.25 வருது. திஸ் 4.25, இந்த 4.25க்கு சீல் எடுக்கலாம். சீல் வேல்யூ எடுத்தால் என்ன வரும்? சீல்னா இட்ஸ் இன்டிஜர் விச் இஸ் கிரேட்டர் தேன் 4.25. 4.25க்கு கிரேட்டர் இன்டீஜர் வந்து 5, ரைட்? விச் இஸ் த நியரஸ்ட் கிரேட்டர் இன்டீஜர் 5. ஸோ நம்ம ஆன்சரும் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு, ரைட்? ஸோ தெர் இஸ் சம் ரிலேஷன் வித் த ஆவரேஜ் அண்ட் த ஆன்சர், ரைட்? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆவரேஜ் ஆஃப் டோட்டல் அரே தான் வந்து அரே, ரைட்? ஆவரேஜ் ஆஃப் டோட்டல் அரே தான் வந்து நம்மளோட ஆன்சராக இருக்கும். மோஸ்ட்லி நம்மளோட ஆன்சராக இருக்கும், ரைட்? திஸ் இஸ் ஒன் இன்ட்யூஷன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிவன் அரேல பார்த்தீங்கன்னா 3726 இருக்குது, ரைட்? இப்போ வந்து நான் 7 வந்து ஐயை வந்து 7 எடுத்துக்கிட்டேன்னா, திஸ் இஸ் ஐ. இதை வந்து நான் வந்து மைனஸ் பண்ணனா 6 ஆகிடும். அண்ட் தென் ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் என்னது? 0 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணால் 4 ஆகிடும், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக வந்து 37 இருந்துச்சு. 3 + 7/2 என்னது? 3 + 7/2 வந்து இட்ஸ் ஈக்குவல் டு 5, ரைட்? 3 + 7/2 = 5. அதே மாதிரி இப்போ நியூ வேல்யூஸ் வந்து 4 6. ஸோ 4 + 6/2 என்னது? 4 + 6/2 வந்து திஸ் இஸ் ஆல்சோ 5, ரைட்? 4 + 6/2 வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ 5. திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா,
நம்ம இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி பர்ஃபார்ம் பண்ணினாலும் சரி, பர்ஃபார்ம் பண்ணாலும் நம்மளோட ஆவரேஜ் மாற போகிறது இல்லை, ரைட்? நம்மளோட டோட்டல் ஆவரேஜ் மாற போகிறது இல்லை. நம்ம வேணா வந்து நம்ம ஒரு எலிமெண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், இன்னொரு எலிமெண்ட்டை டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் வந்து சம் ஆஃப் த அரே வந்து மாற போகிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் ஒன் லாஜிக் யூ ஹேவ் டு ரிமெம்பர், ரைட்? ஸோ இது ஒரு அப்சர்வேஷன். அண்ட் இப்போ என்ன பண்ணலான்னா, வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இப்போது நம்ம ஈச் எலிமெண்ட் லைக் ஈச் சப்பரேவோட, ரைட்? ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ நம்ம கிவன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 3726 3716 இருக்குது, 3716 இருக்குது, ரைட்? 3716 இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஈச் சப்பரோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இதோட ஆவரேஜ், அண்ட் தென் இதோட ஆவரேஜ், அண்ட் தென் இதோட ஆவரேஜ், ரைட்? ஸோ சப்பரே இன்க்ளூடிங் திஸ் ஃபஸ்ட் எலிமெண்ட், பேசிக்கலி சப்பரே இன்க்ளூடிங் திஸ் ஃபஸ்ட் எலிமெண்ட், ஸோ இதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஃபஸ்ட்டு ரெண்டுக்கான ஆவரேஜ் என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் ஆவரேஜ் 3 + 7/2 என்ன கிடைக்கும்? 3 + 7/2 வந்து ஃபஸ்ட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிடைக்கும், ரைட்? 5 கிடைக்கும். அண்ட் 3 + 7 + 1/2 பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 3 + 7 + 1/3, ரைட்? 11/3 வந்து என்ன கிடைக்குது? 3.66 கிடைக்குது, சம்திங் 3.66 கிடைக்குது, ரைட்? 3.66 கிடைக்குது, which is equal to 4. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம டோட்டல் அரே எடுக்கலாம். 3 + 7 + 1 + 6 என்ன கிடைக்குது? which is equal to 17/4. 17/4 நம்மளுக்கு ஆன்சர் வந்து 4.25 கிடைக்குது, 4.25 கிடைக்குது, ரைட்? 4.25 which is actually equal to 5 எழுதலாம், ரைட்? seal of 4.25 வந்து 5, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 ஆவரேஜ் கிடச்சிருக்கு, 3 ஆவரேஜ். ஸோ இந்த 3 ஆவரேஜில் எது மேக்ஸிமமோ அதுதான் ஆன்சர், ரைட்? ஸோ நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ திஸ் இஸ் த அப்ரோச். புரியுதுன்னு நம்புறேன். I know it's quite confusing, but ஆனால் வந்து this is the logical way to solve this problem, right? ஸோ நம்ம ஆன்சர் வந்து 5. ஸோ நீங்கள் செகண்ட் எக்ஸாம்பிளுக்கும் நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா you will get the right answer, fine. And now let's see the code வந்து ரொம்ப சிம்பிள் தான். பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா I'm using prefix sum. அதாவது இந்த சம்முன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், லாங் சம், ரைட்? அண்ட் இந்த சம்மில் வந்து நான் ஆட் பண்ணிகிட்டே போகிறேன், நெக்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணிகிட்டே போகிறேன். அண்ட் ஐம் கால்குலேட்டிங் த ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 3 + 7/2 வந்து கால்குலேட் ஆகும், ரைட்? 3 + 7/2 I + 1 எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா டு கெட் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ரைட்? டு கெட் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். சப்போஸ் 3706ல் நான் வந்து இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுறேன்னா ஐ கேன் சே தட் I வந்து இங்கே இருக்குது, ரைட்? I இஸ் பாயிண்டிங் டு 7, I வந்து 1 இருக்குது. ஸோ I + 1 வந்து 2 ஆகிடும். ஸோ இட் மீன்ஸ் தட் 37 நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 37ஓட ஆவரேஜ் 37 எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 37ல் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 3 and 7 are 2 elements, ரைட்? அதனால் I + 1 1 + 1 வந்து 2 ஆகிடும். ஸோ இட் மீன்ஸ் தட் there are 2 elements. ஸோ அதனால் வந்து நான் I + 1 பண்ணுறேன், ரைட்? அண்ட் ஸோ ஃபைனலாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து டபுள், அதாவது சீல் ஆஃப் இந்த சம்முக்கு வந்து நான் சீல் எடுக்கிறேன், ரைட்? இந்த ஆவரேஜுக்கு வந்து நான் சீல் எடுக்கிறேன், இந்த சீல் வேல்யூ அண்ட் தென் நம்மளோட மேக்ஸி வேல்யூ, இது ரெண்டு மேக்ஸிமைஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஃபைனலி ஐம் ரிட்டர்னிங் த ஆன்சர், ரைட்? ஸோ திஸ் இஸ் த அப்ரோச். அண்ட் புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். ஸோ இஃப் லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.